வெல்கம் டு அறிவு அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் அரைஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா அரைஸ் அப்படின்றதுக்கு மீனிங் ஆதி திராவிடர் இப்படியே எடுத்துக்காங்க. ட்ரைபல்ல இருக்கிற ஆரை அரை, எஸ் சோசியல் அண்ட் இ எக்கனாமிக், இதுதான் அரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் இல்ல முன்னேற்ற திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ற அமைப்பு, இந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற அமைப்பு தேட்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேட்கோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது தான் தேட்கோ அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் தேட்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றோம். நெக்ஸ்ட் இதனுடைய அப்ஜெக்டிவ். ஸோ இது எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்கள பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்காக அவங்களுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, லோன் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் அப்படின்னா 18ல இருந்து 55 ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க பயனடைவாங்க. அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணு. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாமையே நம்ம லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது யாருக்குன்னா இண்டிவிஜுவலாகவும் கொடுக்குறாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாகவும் கொடுக்குறாங்க. ஸோ தனிநபரும் வாங்கிக்கலாம், சுய உதவி குழுக்களும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து அவங்களே தொழில் முனைவோரா மாற்றணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சப்சிடி. ஸோ இதுல சப்சிடி மானியம் எவ்வளவு தர்றாங்க அப்படின்னா 35% ப்ராஜெக்ட் காஸ்ட், திட்ட செலவுல 35%, அப்படி இல்லைன்னா 3.5 லட்சம், எது குறைவோ அது. சரிங்களா? இப்ப 3.5 லட்சம் குறைவா இருந்தது அப்படின்னா அந்த 3.5 லட்சத்தை கொடுத்துருவாங்க. இல்ல திட்டத்தினுடைய 35% 3 லட்சத்தை விட குறைவா இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப எது குறைவா இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மானியத்தெல்லாம் முன்பணமாவே கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஃப்ரண்ட் எண்ட் சப்சிடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முன்பணமா முன்னாடியே கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுக்கான தகுதிகள் என்னென்ன? ஸோ முதல்ல விண்ணப்பதாரர், அதாவது பயன்பெறுவோர் என்ன யாரா இருக்கணும் அப்படின்னா எஸ்சி அல்லது எஸ்டி வகுப்பை சார்ந்தவரா இருக்கணும். சரிங்களா? ஸோ எஸ்சி ஆர் எஸ்டி, ஷெட்யூல்டு காஸ்ட் அந்த ஷெட்யூல்டு ட்ரைப்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும், 3 லட்சத்துக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அவங்களுடைய விண்ணப்பதாரருடைய வயது 18ல இருந்து 55க்குள்ள இருக்கணும். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் தொழில முன் அனுபவம் கண்டிப்பா பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரோ இல்ல அவருடைய குடும்ப உறுப்பினரோ இதுவரையும் எந்த மானியமே பெற்றிருக்க கூடாது, எந்த சப்சிடியும் வாங்கியிருக்க கூடாது. இந்த கண்டிஷன்லாம் இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆனாலும் லோன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றத ஒரு 2 கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, விண்ணப்பதாரர் அவங்களாவே வர்த்தகத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ எந்த தொழில் பண்ணணும் அப்படின்றது அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே சொத்துக்கள் விண்ணப்பதாரரின் பெயரில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும். ஸோ இந்த திட்டத்தின் கீழே அவங்க லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதனுடைய சொத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த விண்ணப்பதாரர் யார் வாங்கினாங்களோ அவங்க பேர்ல மட்டும்தான் பதிய வைக்கணும். ஸோ இதுக்காக 2025-26ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா 75 கோடி, டோட்டலா 75 கோடி சிஎம் ரைஸ் திட்டத்துக்காக செலவு பண்ண போறாங்க. ஸோ இது ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா யார் எடுத்துட்டு போறா, எந்த வருஷம் தொடங்குனாங்க, ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு அதனுடைய ஸ்கோப் என்ன, ஸோ அதனால யார் யாரெல்லாம் பயன்பெற போறாங்க, ஸோ அதுக்கான தகுதிகள் என்ன, இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸ் மட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா இப்போ சமீபத்தில் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறாங்க அப்படின்றதுனால இந்த ஸ்கீம்ஸ் பத்தி கேட்கலாம். அதுல அரைஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்றது கூட கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸை பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற டாபிக்ஸ் இல்லை வேற ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.